சித்தர் சொல்கிறார், மகனே, இந்த சம்சாரம் என்பது ஒரு மரம். இதன் வேர்கள் மேலே இருக்கின்றன, கிளைகளோ கீழே படர்ந்துள்ளன. கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பொதுவாக மரங்களுக்கு வேர் மண்ணுக்குள் கீழே இருக்கும், கிளைகள் மேலே வளரும். ஆனால் ஞானிகள் இந்த வாழ்க்கையை தலைகீழ் மரம் என்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதன் வேர் என்பது அந்த பரம்பொருள், அதாவது இறைவன் அல்லது பிரம்மம். அவர் உயரத்தில் மேலான நிலையில் இருக்கிறார். அவரிடமிருந்துதான் இந்த உலகம் என்னும் மரம் உருவானது. ஆனால் இதன் கிளைகள் என்பது நாம் வாழும் இந்த பூலோகம். நாம் எதையெதையோ பற்றிக் கொண்டு கீழே கீழே ஆழமாகப் போகிறோம். இந்த மரத்தைப் பற்றி சித்தர் இன்னும் சில ரகசியங்களை சொல்கிறார். 1. இந்த மரத்தின் இலைகள் என்பவை வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள். அவை நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த மரத்தில் காய்க்கும் பழங்கள் எவை தெரியுமா? நாம் செய்யும் செயல்களின் பலன்கள், அதாவது இன்பமும் துன்பமும். இந்த மரத்தின் கிளைகளில் நாம் ஆசைகள் என்னும் நூலால் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த மரம் மிகவும் வலிமையானது. ஆசை, கோபம், பொறாமை போன்ற விழுதுகள் நிலத்தில் இறங்கி இந்த மரத்தை இன்னும் பலமாக ஊன்றிவிடுகின்றன. இதை ஒருபோதும் யாராலும் அசைக்க முடியாது. அப்படியானால் இதற்கு முடிவே இல்லையா என்று அந்த பிராமணன் கலக்கத்துடன் கேட்கிறான். சித்தர் சிரிக்கிறார். முடிவு இருக்கிறது. இந்த மரத்தை வேரோடு பிடுங்க முடியாது. ஆனால் இதை வெட்ட முடியும். இதற்கு தேவை ஒரு கோடாரி. அந்த கோடாரியின் பெயர்தான் பற்றற்ற நிலை, அதாவது நான் அட்டாச்மெண்ட். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவன் கனவு காண்கிறான். கனவில் ஒரு பெரிய காட்டில் மாட்டிக்கொண்டு சிங்கம் துரத்துவதாக பயப்படுகிறான். அந்த கனவு மரத்தில் அவன் ஏறி தப்பிக்க நினைக்கிறான். ஆனால் அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் பயம் போகாது. எப்போது அந்த பயம் போகும்? அவன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தால் சிங்கம், காடு, மரம் எல்லாமே மறைந்துவிடும். அதுபோலத்தான் இந்த உலகம் நிலையானது, இந்த உறவுகள் என்றும் இருக்கும் என்று நாம் நினைக்கும் வரை இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதுவுமே எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு பயணி மட்டுமே என்கிற ஞான கோடாரியால் இந்த மரத்தின் பற்றுகளை வெட்டினால் நாம் அந்த மேலான வேரை, அதாவது இறைவனை அடைய முடியும்.